வணக்கம் அன்பு நண்பர்களே, ஜோதிட தென்றல் ஆசோசோஜி பேசுறேன். இந்த ஜோதிட பதிவு என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருக்கும் பொழுது ஜாதகருக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். குறிப்பாக சந்திரன் உச்சம் பெற்றிருந்த ரிஷபராசி, கடகராசி, அதேபோல் நட்பு, ஆட்சி உச்சம், குரு பார்வை, சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு இருக்கும் பொழுது, அதேபோல் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை சந்திரனின் தசாபுத்தியில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அதேபோல் சந்திரன் என்பது மனதை ஆள்பவன், மனோகாரகன் என்ற அர்த்தம். அதேபோல் சந்திரன் என்பவர் அம்மாவை குறிக்கக்கூடிய இடம். அதேபோல் வயதில் மூத்த பெண்களை குறிக்கக்கூடிய மாமியார், பெரியம்மா, சின்னம்மா, அக்கா, அந்த மாதிரி பெண்களை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது ஒரு சந்திரன் தான். அதே போல நீங்க என்ன தீர்மானம் பண்றீங்க அப்படிங்கறதும் உங்களோட மனசு தெளிவான புத்தியை குறிக்கக்கூடியது சந்திரன் தான். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் சந்திரனுக்கு உண்டான தொழில், அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல், அதே போல பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மீன்கள், காய்கறிகள், வெள்ளை கலர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது துணிமணி, கார்மெண்ட்ஸ், அந்த மாதிரி தொழில் பண்ண முடியும். அதே போல் சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சுயதொழில் செய்யக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? கூட்டத்தில் தனித்திருந்தாலும் உங்களை மட்டுமே கவனிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன காரணம்னா, சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுதோ அல்லது ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைவரின் கவனமும் உங்கள் மேல் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். ஜோதிட தென்றல்.